பாரசைட் திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை இங்கே தமிழில் காணலாம். அமைப்பு: கிம் குடும்பம். இந்த கதை கிம் குடும்பத்தைச் சுற்றியே நகர்கிறது. தந்தை, தாய், மகன் மற்றும் மகள். அவர்கள் ஒரு குறுகிய, பூச்சிகள் நிறைந்த ஒரு பாதாள வீட்டில், செமி பேஸ்மெண்டில் வசிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள், ஆனால் வறுமையில் வாடுகிறார்கள். கிம் குடும்பத்தின் மகன் கிவு பெரும் பணக்காரர்களான பார்க் குடும்பத்தின் மகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வேலைக்கு செல்லும்போது அவர்களது அதிர்ஷ்டம் மாறுகிறது. ஊடுருவல்: ஒரு தந்திரமான ஏமாற்று வேலை. கிம் குடும்பத்தினர் ஒரு புத்திசாலித்தனமான, அதே சமயம் இருண்ட சதித்திட்டத்தை தொடங்குகிறார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் தெரியாதவர்கள் போலவும், மிக உயர்ந்த வல்லுநர்கள் போலவும் நடித்து, பார்க் குடும்பத்திடம் ஏற்கனவே பணிபுரிந்தவர்களை தந்திரமாக வேலையை விட்டு நீக்கச் செய்கிறார்கள். இறுதியில் முழு கிம் குடும்பமும் பார்க் குடும்பத்தின் மாளிகைக்குள் நுழைகிறது. மகள், கலை சிகிச்சை நிபுணராக, ஆர்ட் தெரபிஸ்ட் மாறுகிறார். தந்தை, கார் ஓட்டுநராக மாறுகிறார். தாய், வீட்டு பணிப்பெண்ணாக மாறுகிறார். திருப்பம்: அடித்தளத்தில் உள்ள ரகசியம். பார்க் குடும்பத்தினர் ஒரு பயணத்திற்காக வெளியே சென்றிருக்கும் போது, கிம் குடும்பத்தினர் அந்த மாளிகையில் மது அருந்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது, முன்னால் பணிபுரிந்த பணிப்பெண் திடீரென்று திரும்பி வந்து, அடித்தளத்திற்குள் செல்ல அனுமதி கேட்கிறார். அங்கே இருக்கும் ஒரு ரகசிய பதுங்கு குழியில், தனது கணவர் கடன் கொடுத்தவர்களிடமிருந்து தப்பிக்க பல ஆண்டுகளாக ஒளிந்திருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். பார்க் குடும்பத்தினர் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே வீட்டிற்கு திரும்பி வரும் வேளையில், இந்த இரண்டு ஒட்டுண்ணி குடும்பங்களுக்கும் கிம்கள் மற்றும் பழைய பணிப்பெண் குடும்பம் இடையே தங்கள் ரகசியங்களை பாதுகாக்க ஒரு வன்முறை போராட்டம் வெடிக்கிறது. பழைய பணிப்பெண் இந்த போராட்டத்தில் இறக்கிறாள். இதனால் அவளின் கணவன் மிகுந்த கோபத்துடன் அந்த பாதாள அறையில் ஒளிந்திருக்கிறான். உடைப்பு புள்ளி: அந்த வாசனை. ஒரு தோட்டத்தில் நடக்கும் பிறந்தநாள் விழாவின் போது பதற்றம் உச்சத்தை எட்டுகிறது. அடித்தளத்தில் ஒளிந்திருந்த பழைய பணிப்பெண்ணின் கணவன் தப்பித்து வந்து அங்கிருந்தவர்களை கத்தியால் குத்தத் தொடங்குகிறான். இதில் கிம் குடும்பத்தின் மகள் கொல்லப்படுகிறாள். இந்த சோகமான சூழலிலும், இறந்து கொண்டிருக்கும் அந்த ஏழை மனிதனின் உடலில் இருந்து வரும், ஏழைகளுக்கே உரிய வாசனையை கண்டு பார்க் முகத்தைச் சுளித்து தனது அருவருப்பை வெளிப்படுத்துகிறார். இந்த செயல் கிம் குடும்பத்தின் தந்தை கி டாக்கை ஆத்திரமடைய செய்கிறது. பணக்காரர்கள் தங்களை ஒருபோதும் மனிதர்களாக கருதமாட்டார்கள் என்பதை உணர்ந்த அவர், பார்க்கை கொன்றுவிட்டு அங்கிருந்து மறைந்துவிடுகிறார். முடிவு: ஒரு நம்பிக்கையற்ற கனவு. கி டாக் அந்த மாளிகையின் அதே ரகசிய பதுங்கு குழியிலேயே ஒளிந்து கொள்கிறார். அவரது மகன் கிவு தான் கடினமாக உழைத்து பணக்காரனாகி அந்த மாளிகையை வாங்கித் தனது தந்தையை விடுவிப்பேன் என்று ஒரு கடிதம் எழுதுவதுடன் படம் முடிகிறது. இருப்பினும், இறுதி காட்சியில் கிவு இன்னும் அதே இருண்ட பாதாள வீட்டிலேயே அமர்ந்திருப்பதை காட்டுகிறார்கள். இதன் மூலம் தற்போதுள்ள சமூக அமைப்பில் அந்த கனவு நனவாவது சாத்தியமற்றது என்பது தெளிவாகிறது. செய்தி: இப்படம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. யார் உண்மையான ஒட்டுண்ணி? பிழைப்பிற்காக பணக்காரர்களைச் சார்ந்திருக்கும் ஏழை குடும்பமா, அல்லது ஏழைகளின் உழைப்பு இல்லாமல் அடிப்படை வேலைகளை கூடச் செய்ய தெரியாத அந்த பணக்கார குடும்பமா?